மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற லவ் கிங்ஸ் மண்டல மாநாடு நாயகன் அருமை நண்பர் ராம்ஸ் அன்பரசு, முதலாம் பெண்மணி சரவண செல்வி மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற ஆளுநர், துணை ஆளுநர்கள், முன்னாள் ஆளுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அனைத்து லைன்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர். உண்மையிலே ஒரு நண்பர்கள் என்று சொன்னால் அதற்கு தகுதியான நபர்களை கொண்ட சங்கம்தான் தூத்துக்குடி சென்டினியல் சங்கம். அதை மிக சிறப்பாக ஒரு சார்ட்டர் பிரசிடெண்டாக தொடங்கி ராம்ஸ் அன்பரசு அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் என்னை அறிமுகம் செய்யும்போது புஷ்பராஜ் அழகாக சொல்லிட்டார், 10 மணிக்கு மேலே கதை கேட்காதுங்க அப்படின்னு. 10 மணிக்கு முன்னாலும் இவர்களுடன் இணைந்தால் மட்டும்தான் சில நல்ல நிகழ்வுகளை செய்ய முடியும். அண்மையில் கோவா சென்றிருந்தோம். லைன் JKR முருகன் அவர்கள் ஆளுநராக இருந்த பொழுது அப்போ தான் அந்த 10 மணிக்கு பிறகு இவர்களுடன் ராம்ஸ் அன்பரசு, புஷ்பராஜ், சுப்புராஜ், ராமகிருஷ்ணன், கதிரேச பாண்டியன் இவர்களுடன் ஒரு சுற்றுலா செல்வதற்கும் பீச்சில் செல்வதற்குமான வாய்ப்பு கிடைத்தது. அன்றைய தினமே இவர்களுடன் ஒரு மிகச்சிறந்த நட்பு எனக்கு கிடைத்தது, மிகச்சிறந்த நண்பர்கள். அதுபோல இன்றைய தினம் அவர்கள் நடத்திய இந்த விழாவில் அவர்களுடைய நட்பு வட்டாரங்கள் முழுமையாக ஈடுபட்டன. புஷ்பராஜ் அவர்கள் ஒரு ஸ்டீரிங் கமிட்டி சேர்மனாகவும் மற்ற எல்லாருமே ஒரு நல்ல நண்பர்களாக இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஹால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸான ஹால் தான். எல்லாருக்குமே சவுண்ட் அங்கெல்லாம் ரொம்ப கிளியராக கேட்டிருக்காது. காரணம் என்னென்றால் எக்கோ அடிக்குது. எங்களுக்கெல்லாம் நிறைய மிகச்சிறந்த ஒரு பேச்சாற்றல் புண்ணிய அரசியை இங்கே அழைத்திருந்தார்கள். அவர்கள் பேசுவதுமே பாதி எங்களுக்கு கேட்கவில்லை. இந்த கிளாஸில் எல்லாமே கர்டன் தொங்க போடணும். கர்டன், வால் கர்டன்ஸ் இருக்கு இல்லையா, விண்டோக்கெல்லாம் போடுவோம்ல, அதை தொங்க போட்டால் இந்த எக்கோ அடிப்பது குறைவாக இருக்கும். அவர்கள் பேசும்போது கூட யாரும் கவனித்த 1-2 பேர் கவனிச்சிக்க, மீதி எல்லாருமே செல்போனை நோண்டி கொண்டு தான் இருந்தார்கள். பேச்சு கேட்பது என்பது குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு செல்ஃபோன் மேலே தான் நமக்கு உடனே எங்கே இந்த மாதிரி சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ அப்போ நாம் என்ன நினச்சிடறோம், உடனே செல்ஃபோனுக்கு நமது கவனத்தை மாற்றி விடுகிறோம். ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து அந்த அன்கான்சியஸில் இருப்பாங்களா, மயக்க நிலையில். அது தெளிவது வரை ஒரு நர்ஸ் அம்மா பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த மயக்க நிலையை விட்டு அந்த அம்மா தெளிஞ்ச உடனே வலது கையை வச்சு இப்படியே தட்டுனாங்க அந்த பக்கத்தில். உடனே அந்த அருகாயில் இருந்த அந்த நர்சம்மா கேட்டாங்க, என்னம்மா நீங்கள் குழந்தையை தேடுறீங்களா அப்படின்னு. குழந்தையை யார் தேடுறா, எனக்கு செல்ஃபோன் அங்கே வச்சேன், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி எந்த நிலையிலும் செல்ஃபோன் தான் நம்மளை இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அதையும் தாண்டி ஒரு சிறப்பு விருந்தினர் பேச்சு என்பது உண்மையை மகிழ்ச்சியான விஷயம் தான். அதை பலர் காது கொடுத்து கேட்டாலும் இந்த அரங்கம் அதற்கு ஒத்துழைக்கவில்லையோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருந்தது. வரும் வழியில் பேசிக்கொண்டோம், ஏன் இந்த மாதிரி மண்டல மாநாடுகள் பல லட்சங்களை செலவு பண்ணி மண்டல தலைவர்கள் நடத்துகிறார்கள் என்று. நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம், 1000க்கு மேலே ஒரு மொமெண்டோ கிடைத்து விடுகிறது, ஒரு நல்ல உணவு கிடைக்கிறது. இதை நாம் பயன்படுத்தி கொண்டோமா என்றால் உண்மையில் குறைவு தான். ஒரு மண்டல மாநாடின் முழு பயன் என்பது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு பேச்சாற்றல் இருக்கிறார் ஆளுநர். இந்த ஆண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்னென்ன அவார்டுகள் வாங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெளிவாக சொல்லுவார். துணை ஆளுநர்கள் அவர்களுடைய பங்களிப்பு இந்த மாவட்டத்திற்கு எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அவர்களுடைய எண்ணங்கள், இதையும் சொல்வதற்கான வாய்ப்பு. முன்னாள் ஆளுநர்கள் இந்த மாவட்டத்திற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், குறிப்பாக இந்த மண்டல தலைவர் என்னென்ன செய்திருக்கின்றார், இந்த மாதிரி பல விஷயங்கள். இதை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். இந்த கேட்கும் பொழுது கிடைக்கின்ற பலன் காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. நீங்கள் கொடுக்க காசு இதுவுமே இந்த உலகத்தில் எளிமையாக இலவசமாக கிடைப்பதில்லை. நீங்கள் கொடுக்க காசுக்கு உங்களுக்கு பொருட்களும் சாப்பாடும் கிடைச்சி விடுகிறது. இலவசமாக கிடைப்பது இந்த பேச்சு மட்டும்தான். இந்த பேச்சை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பேச்சால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல இருக்கின்றன. ஆனால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சின்ன வயசுல நாம என்ன நினைச்சுக்கிறோம், சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடணும். கொஞ்சம் பெரிய ஆள் ஆகி என்ன உடனே நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். கஷ்டப்பட்டு அந்த இளம் வயதில் அதிகமாக சம்பாதிக்கின்றோம். உடல் நலத்தை யாரும் பார்ப்பதில்லை. நிறைய சம்பாதிச்ச பிறகு
அந்த நம்ம சம்பாதிச்ச காசை வச்சு வயசான காலத்தில் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாதிரி இயக்கங்கள் நமக்கு நல்ல விஷயங்களை தருகின்றன. நல்ல விஷயங்கள் என்பது நாம் கேட்கின்ற விதத்தில் தான் இருக்கின்றது. அதை எடுத்து இந்த சமூகத்திற்கு நாம் பயன்படக்கூடிய அளவில் நம் சம்பாதிச்ச காசில் கொஞ்சமாவது இந்த உலகத்திற்கும் இந்த பாவப்பட்ட சமூகத்திற்கும் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை தருவதற்காக தான் மண்டல மாநாடுகள் மாதத்திற்கு ஒரு முறை. ஒரு நினைவூட்டல் தான் இந்த சங்கம், இந்த இயக்கம் நமக்கு தருகின்ற நல்ல விஷயங்கள் ஒரு நினைவூட்டுவதற்காக மிக சிறப்பாக தந்திருக்கின்றார் ராம்சு அன்பரசு. நல்ல குழு அரங்கம் தான், எந்தவித பிரச்சனையில் உள்ள இருந்தவர்களுக்கு இந்த சவுண்டை தவிர. எனவே மிக சிறப்பாக நடத்திய ராம்சு அன்பரசு ஆளுநர் மிக சிறப்பாக வருகை தந்து இந்த விழாவை பெருமைப்படுத்தி அழகாக பேசிய ஆளுநர், துணை ஆளுநர்கள், முன்னாள் ஆளுநர்கள், கலந்து கொண்டிருக்கின்ற கொஞ்சம் மக்கள், இப்போ உட்கார்ந்து நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.